Hi Anba, welcome to Mobile Crime. இந்த வீடியோல Paytm-ல நம்ம எப்படி அக்கவுண்ட் புதுசா கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அதுல எப்படி KYC கிளியர் பண்ணிட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட் எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்மே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஃபோனாக இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Paytm அப்படின்னு டைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் செக்யூர்லின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். உள்ள போனதுமே ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும், அந்த பர்மிஷன்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரவுண்டாக இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோட்டோ வைக்கிறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இங்கே யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் நேமு, இமெயில் ஐடியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் மொபைல் நம்பர் இதில் ஆட் ஆகியே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா Paytm வேலட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு இன்ஆக்டிவ்னு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் ஆக்டிவ் நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய KYC கேட்கும். உங்களுடைய பாஸ்போர்ட்டு இல்லைனா ஓட்டர் ஐடி, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு டீட்டெயிலாக நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் அண்ட் என்னோட ஓட்டர் ஐடியில் என் நேம் எப்படி இருக்குமோ அந்த நேம் கேட்கும். அந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ KYCன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரும். அந்த வீடியோ காலில் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் உங்கள் KYCக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ கால்லேயே உங்கள் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் காட்டுறப்போ உங்களுக்கு இது ஈஸியாகவே KYC கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் பாயிண்ட்னே சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய KYC டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த KYC கிளியர் ஆகிடும். அடுத்ததான் நீங்கள் உங்களுடைய மெயின் பேஜுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லும். லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரொசீட் டு SMS அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SMS சென்ட் ஆகும். அந்த SMS பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட எந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கணும். அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் இந்த SMS சென்ட் ஆகணும். அப்படி சென்ட் ஆகுனுச்சுன்னா உடனே உங்களுக்கு அது ஆக்டிவேஷன் ஆகி கிளியர் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த Paytm மூலமா நீங்கள் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், DTH ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரிசிட்டி பில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த Paytm வேலெட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா Paytm பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ அது பக்கம் அதை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே Paytm வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களுக்கு ஆட் மணி டு வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் எது மூலியமாக வேணாலுமே நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாக ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய டெபிட் கார்டு மூலியமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் மூலியமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் மொபைலுக்கான ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு பில்லாக இருந்தாலும் சரி, DTH ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க, கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கூட நிறையா இந்த Paytm-ல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.